வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தை மாதம் ராசி பலன். தை பிறந்தாவே வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த புத்தாண்டில் நம்மளுக்கு தை மாதத்தில் தமிழர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம் தைப்பொங்கல். அந்த தைப்பொங்கல் நாட்களில் ரொம்ப விசேஷமாக, ரொம்ப பத்திரமா, ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியோடு கொண்டாடணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கும்ப ராசியில 319 டிகிரியில சதய நட்சத்திர 4ஆம் பாதத்துல ராகுவோட சாராம்சம் வாங்கி ராகுவோட திசா இருப்புலயே இந்த மாசம் பிறக்க இருக்கிறது. அப்ப இந்த மாசத்துல பார்த்தோம்னா எவ்விதமான மாற்றங்கள் வருது. இப்ப இந்த மாசமாச்சும் நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு வலிமைக்கு போகும், அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போவோமா, இல்ல அடுத்த கட்ட சூழலுக்கு போகுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயம். ஏன்னா என்னைக்குமே நம்ம மனிதருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு பார்த்தோம்னா இருக்கிற நிலைமையிலே இருக்கக்கூடாது, இன்னும் டம்ப் ஆகக்கூடாது, இன்னும் கீழ் நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிற ஈகோ இருக்கு எல்லாத்துக்குமே. அப்ப அந்த ஈகோங்கிறத நம்ம வளர்ச்சியை நோக்கி இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஈகோ நம்ம ரெக்கவர் பண்ணி வெளியில வரணும். அதுக்கான நேர காலம் இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, டைம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா, இதுக்கான விஷயங்கள்லாம் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா, ரொம்ப தெளிவா, கிளீனா பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை. சிம்மராசி. கிட்டத்தட்ட சிம்மராசி நண்பர்கள் பார்த்தோம்னா எதை செய்கிறமா இருந்தாலும், எதை பண்ணுறமா இருந்தாலும் ஒரு பிடிவாத குணங்கள் உண்டு. அவங்கள சீண்டிக்க கூடாதுன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தோம்னா சொரிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதோட பிரச்சனைகள் ரொம்ப வீரியமாக போகும்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்க எந்த விஷயத்துலையும் மன ரீதியாக பாதிச்சிடக்கூடாது. அவங்க ஒரு நட்புக்காகவோ ஃப்ரெண்ட்ஷிப்காகவோ எதை வேணாலும் செய்யக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஆனால் அதை பார்த்தோம்னா நம்ம கெட்ட விஷயத்துக்கு மிச்ச விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ வேற விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் தெரிஞ்சிருச்சுன்னா சிக்கல் பெருசுன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ராசிக்காரங்க ரொம்ப ஒரு அடமெண்ட்டாக இருப்பாங்க, பிடிவாத குணமாக இருப்பாங்க. ஆனால் வெளியில காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா யோசிச்சு பேசக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. கொஞ்சம் பார்த்தோம்னா பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளையும் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் பிடிவாத குணம் இருந்தாலும் வெளிப்பட்ட விஷயத்துல காட்டிக்க மாட்டாங்க. அப்ப இவரு சிம்மராசியா தான் இருப்பாரா அப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நெருங்கியவங்களுக்கு, ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளவு பெரிய சோம்பேறி. அப்ப எந்த விஷயங்கள் செய்யறோம்னாலும் பார்த்தோம்னா பஞ்சுவாலிட்டியா இருப்பாங்க. அவங்களோட விஷயத்துக்கு தக்க மட்டும் சொல்றேன். ஆனா அதை அடுத்தவங்க விஷயங்கள, அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த மாதிரி விஷயங்களா இருந்தாலும் ரொம்ப க்ளோஸா அவங்க மன ரீதியா அமைஞ்சிருச்சு, அவருக்கு அதை செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா எப்படினாலும் செய்வார். ஆனா செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டா எப்படினாலும் செய்ய மாட்டார். அது அவங்க மைண்ட் ரீதியான ஒரு செட், அவ்வளவுதான். அது டிசிஷன். அவங்க டிசிஷன் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை மாற்ற மாட்டாங்க. அதை நான் செய்யணும்னு நினைச்சேன்னா எப்படினாலும் செய்வேன். ஆனால் செய்யக்கூடாதுன்னு நினைச்சுன்னா எப்படினாலும் செய்ய மாட்டேன். வரக்கூடாதுன்னு நினைச்சுன்னா வரமாட்டேன், வரணும்னு நினைச்சுன்னா வந்துடும். அப்ப இந்த மாதிரி ஒரு வலிமையை யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். இப்ப அந்த மாதிரி இந்த மாதத்துல உங்களோட ராசியை பார்த்தோம்னா குரு பார்க்கறதுனால ஒரு பக்கம் நம்மளுக்கு பிளஸ் இருக்கு, பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கு. அப்போ குருவோட பார்வைகள் நம்மளுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. அதுல எவ்விதமான மாற்றங்களும் கிடையாது. அதுக்கு தகுந்தாற் போலேயே உங்களோட ராசிக்கு சுபகரகமான சுபஸ்தானமான செவ்வாய் பார்த்தோம்னா உங்களுக்கு திருவோண ஸ்தானத்துல 5ல உட்கார்ந்துருக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியா உட்கார போறாருன்னு சொல்றப்போ உங்களுக்கு தொடர்ந்து மருத்துவ ரீதியான செலவினங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ பார்த்தோம்னா ஒரு உங்களுக்கு ஆகலாம், இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஆகலாம், இல்லை நண்பர்களுக்கு ஆகலாம் அப்படின்னு சொல்றப்ப நம்மளுக்கு ஆஸ்பத்திரி செலவுகள் அதிகமாக கொடுக்கறதுக்கு. ஒருத்தர் ஃப்ரெண்டு பார்த்தோம்னா கீழே விழுந்துட்டாருங்க, அவருக்கு அப்போதைக்கு செலவு காசு இல்லை, நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு, நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பிக்கலாம். இல்லை ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, அதனால மருத்துவ செலவுகள் தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, விரையம் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரியே உங்களுக்கு 7ல் பார்த்தோம்னா இன்னைக்கு கலத்தர சனி நடந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சனி கூட சந்திரனை சேர்ந்து உட்கார்ந்துருக்கனால பிரிவினைகள் ஆகிறது, கணவன் மனைவிக்குள்ளார பிரிவினைகள் ஆகிறதுக்கான நேர காலங்களும் பலப்படுத்தி கொடுக்குது. அப்போ பார்த்தோம்னா இவங்களுக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு டிராபேக்கே கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற விஷயங்களை சொல்றேன். சிம்ம ராசிக்காரங்களா இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, ஒரு சில விஷயங்கள் எல்லா விஷயத்துல அப்ப இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப பார்த்தோம்னா இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு வாக்குவாதங்களே என்ன தெரியுங்களா, அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதுல மாற மாட்டாங்க.
அப்போ அந்த மாறாதப்ப என்ன ஆகுனா இவங்களுக்குள்ளார கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஆகலாம், பிரிவினங்கள் ஆகலாம். இவங்களோட எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைவேறலை அப்படின்னு சொல்றப்பே பார்த்தோம்னா இவங்க டக்கு டக்குன்னு மாறுறவங்களா இருப்பாங்க. அப்ப அந்த மாறுறப்ப பார்த்தோம்னா திருமண ரீதியான தடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த விதமான நேர காலங்கள் இருக்குங்க. தை மாசத்துல சிம்மராசி நண்பர்களா இருக்கிறீங்க மேக்சிமம் அப்படின்னு சொல்றப்ப பார்த்தோம்னா சந்திரனும் சனியோட இணைவு 7லயே உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு திருமண தடங்கள் அதிகமா நடக்கும். அப்ப பார்த்தோம்னா ரொம்ப வருஷமா பேசிட்டு இருந்தேன், அந்த பேசிட்டு இருந்த பெண்ணு கூட இன்னைக்கு தடங்கள் ஆயிடுச்சு, தாமதம் ஆயிடுச்சு, செட் ஆகல, ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல, திடீர்னு வேணான்னு சொல்றாங்க. ஃபிக்ஸ் ஆயிருந்த திருமணங்கள் தடையாகுது. நிச்சயதார்த்தமான இருக்கிற பெண்ணு பார்த்தோம்னா பெண்ணும் ஆணும் இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்படின்னு சொல்லி இந்த ஃபேமிலி ரீதியாக கொஞ்சம் சிரமப்படுறதுக்கோ இல்லை அடுத்த கட்ட ஃபேமிலி சுச்சுவேஷன் அமையாம தாமதம் ஆகிறதுக்கோ ஏகப்பட்ட சான்சஸ் உண்டுங்க. இந்த மாதிரி சிரமங்கள் தொழில் ரீதியான விஷயத்திலையும் பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ பார்ட்னர்ஷிப் மேக்சிமம் இல்லாததால் நீங்க பார்ட்னர்ஷிப் வச்சுக்குவானா தொழில் ரீதியா, பிஸ்னஸ் ரீதியா. அப்ப நான் தனக்குத்தான் ராஜான்னு சொல்லக்கூடிய ராசின்னு சொல்றப்ப உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுல கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஆகலாம், பிரச்சனைகள் கொடுக்கலாம், ஏதாச்சும் ஒன்று சிரமங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, வாய்ப்புகள் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரியே உங்களோட ராசிக்கு 9ல குரு ஆட்சிவே, அதாவது வக்ர நிவர்த்தியில உட்கார்ந்துருக்கிறாரு, நல்ல விதமான ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்றப்ப தகப்பனார் வழியில ஏற்படக்கூடிய ஒரு நல்ல பாசிட்டிவான திங்கிங்ஸ், சொத்து சார்ந்த விஷயங்கள், குலதெய்வ சார்ந்த ஒரு பலம் செய்யறது, அடிக்கடி கோயில் குளங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நேரகாலங்கள் ஒதுக்கி கொடுக்கறதுக்கு, திடீர்னு நினைச்சேன் ஆனால் கோயிலுக்கு வந்துட்டேன், கோயிலுக்கு போகணும்னு எண்ணமாவே இருக்கு, நான் கோயில் குளங்களுக்கு போகணும்னு நினைக்கிறேன், இப்போ ஃப்ரீ டைம், இப்போ தைப்பொங்கல் வருது, இந்த தைப்பொங்கல் நேர காலங்களில் யாராச்சும் கோயில் குளங்கள் போகலான் இருக்கிறேன், கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்கள்லாம் அமைச்சு கொடுக்கும். மேக்சிமம் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் செய்யுங்க. வெளியில் போகிற வரைக்கும், வெளியில் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆவீங்க, நல்லபடியாக இருப்பீங்க. இந்த மாதம் பார்த்தோம்னா அதிகமாக ஒரு கோயில் குளங்கிறதுக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கான நேர காலங்களை கொஞ்சம் ஒதுக்கி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்ல மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமையும். தொடர்ந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் கேட்குறத விஷயங்கள் கேட்டிங்கன்னா, திருமண சார்ந்த விஷயங்கள் பார்த்தோம்னா எனக்கு 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, திருமண தடைகள் ஏற்படுத்திட்டு இருக்கு, ஆனால் என்னோட சுத்த ஜாதகமாக இருக்கு, நிறைய தடங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றதெல்லாம் அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு வர்றதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சுத்த ஜாதகமாக இருந்தும் திருமணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது ரீசன். அதுலேயும் சுத்த ஜாதகம்னு சொல்ல முடியாதுங்க. அந்த சுத்த ஜாதகம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ராகியது, செவ்வாய் தோஷம், புத்தர தோஷம், கலத்தர தோஷம், இது காமனா எல்லாத்துக்கும் தெரியுது. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில பார்த்தோம்னா நிறைய பேர்த்துக்கு விழிப்புணர்வு, இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. அந்த கத்துக்கிட்ட விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் கத்துக்காத விஷயமும் இருக்குன்னா இந்த திருமண சார்ந்த தகவல் சொல்லுவேன், திருமண சார்ந்த தோஷங்கள் சொல்லுவேன். இப்ப இது இல்லாம இன்னும் நிறைய விதமான தோஷங்கள் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கங்க. அப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகல, தடையாகுது, தாமதப்படுத்தி கொடுக்குது, திருமணத்துக்கான பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்னு சொல்றது எல்லாமே எதனாச்சும் ஒரு பிரச்சனைகள் நம்ம ஜாதகத்துல இருக்கும். அப்ப நம்ம ஜனனகால ஜாதகங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப ஜனனகால ஜாதகம், நம்ம பிறந்த ஜாதகம் பார்த்தோம்னா பிறப்புல வந்த ஜாதகத்துல எதனாச்சும் ஒரு தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்கள் பார்த்தோம்னா நம்மளுக்கு தடங்கள் ஏற்படுத்தும், தடை ஏற்படுத்தும். நம்ம பார்க்கக்கூடிய பெண்களுக்கோ பார்க்கக்கூடிய ஆண்களுக்கோ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமா இருக்கலாம். திருமணத்துல பார்த்தோம்னா மாங்கல்ய தோஷங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய தோஷங்களா இருக்கலாம். சரிங்க, அந்த தோஷங்கள் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் செவ்வாய் தோஷத்தை சொல்லலாம், அடுத்தது ராகியது சர்ப தோஷங்கிறத சொல்லலாம். அதுலயே கால சர்ப தோஷம்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சனி தோஷம் இருக்கு, புத்தர தோஷம் இருக்கு, கலத்தர தோஷம் இருக்கு, விஷகன்னிகா தோஷம் இருக்கு, புணர்ப்பு தோஷம் இருக்கு, கிரகங்களின் நினைவுகளால் ஏற்படும் தோஷங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 9 வகையான தோஷங்கள் இருக்குங்க. எல்லா தோஷத்தையும் தெரிஞ்சு அதுல என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம ஜாதகத்துக்கு என்ன விதமான மாற்றங்கள் வந்தா நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னாவே இந்த 30 வயசு, 40 வயசு, 45 வயசுங்கிற ஒரு பிரச்சனையே நமக்கு வராது. இப்ப சீக்கிரமா திருமணம் பண்றதுக்கு எல்லாரும் மாதிரியுமே நம்ம கேஷுவலா ஒரு பெண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு ஆண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வர வைக்கிறது, பாக்குறது, இப்படி எல்லாம் நமக்கு செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஏகப்பட்ட தடங்களும் பிரச்சனைகளும் நடந்தே தான் தீரும். ஏன்னா அவங்களோட ஜாதகத்தோட வலிமைகள் எப்படி இருக்கு, அதுக்கு இணையான ஜாதகங்கள் சரியா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்துக்க. உங்களால மிச்சவங்களுக்கு தான் யோகம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஜாதகமா ஒரு சிலருக்கு இருக்குமே தவிர்த்து எல்லாத்துக்குமே எடுத்தவங்க ஒரு ஜாதக பொருத்தங்கள் அமைஞ்சிடாது.
அதான் அமையறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு இன்னார் தான் சரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஜாதக ரீதியான பொருத்தங்கள் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாக்குறது நல்லதுங்க. மெயினா ஒரு ஜோசியரை பார்த்து கேட்கிறப்ப வந்து பார்த்தோம்னா எனக்கு எந்த விதமான தோஷங்கள் இருக்கு, எதனால எனக்கு திருமணங்கள் தடையாகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெண்ணை பார்க்கறது நல்லது. அந்த மாதிரி ஒரு பொருத்தம் பண்ணி நல்ல விதமான பொருத்தங்கள் ரீதியா நம்ம செய்து சீர்திருத்தமா அமைஞ்சுக்கிறது நம்மளுக்கு லைஃபுக்கு சூப்பரான அடுத்த கட்ட பொசிஷனுக்கு கொண்டுட்டு போய் விடும். தொடர்ந்து அந்த தோஷங்கள் ரீதியான ஒரு வலிமையை நம்ம தொடர்ந்து எல்லா வெளியிலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் நிறைய பேரோட கேள்வி வந்து பார்த்தோம்னா, என்ன காரணம், என்ன ரீசன், எனக்கு இந்த மாசமாச்சு திருமணம் ஆகாதா, அடுத்த மாசம் திருமணம் ஆகாதா, நல்லா நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துக்குவாங்க. ஒரு சில மாத காலகட்டங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு சில ராசிகளுக்கு திருமணம் ஆகும் நம்ம சொல்லுவோம். அந்த ராசியோட புது பலன் மட்டும்தான் தவிர்த்து அதோட ஜனனகால ஜாதகம் பிறந்த ஜாதகத்தோட வலிமையை பொறுத்து தான் அதோட மாற்றங்கள் நம்மளுக்கு வரும். அப்போ வந்து பார்த்தோம்னா மெயினான ரீசன் நம்மளுக்கு அந்த பிறப்பு ஜாதகத்தோட வலிமையை பொறுத்து நமக்கு திருமண சார்ந்த விஷயத்துல நல்ல விதமா அமைச்சுக்கிட்டு இந்த வருட காலகட்டங்களாச்சு 2024 நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சு, நல்ல பிஸ்னஸ் அமைஞ்சு, நல்ல ஒரு ஃபேமிலி அமைஞ்சு, இல்லை புத்திரபாகிய ரீதியாகவும் நல்ல விதமான புத்திரபாகியங்கள் அமைஞ்சு சீர்திருத்தமான லைஃப் அமையறதுக்கு பரிபூர்ண வாழ்த்துக்கள். நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்கள் கைண்டான சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை.